அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு புது கலாச்சாரம் வந்திருக்கு. ஒருத்தர் வந்து கட்சியை விட்டு வெளியே போறாரு அப்படின்னா, முக்கியமா தமிழக வெற்றி கழகத்தில் வெளியே போறாரு அப்படின்னா உடனே இன்டர்வியூ கொடுத்து தமிழக வெற்றி கழகத்தையும் தளபதி விஜயையும் மிக மோசமாக விமர்சனம் செய்துவிட்டு திமுகவில் போய் சேர்ந்துருவாங்க. இது ஒரு கலாச்சாரமாகவே இருக்கு. அது வந்து கலாச்சாரம் கிடையாது, இது திராவிட முன்னேற்ற கழகம் திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு வேலை. எப்படின்னா, யாராவது இங்கே கட்சியிலேருந்து அங்கே இணைய போனால் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அஜெண்டா அதுதான். நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துடணும், வீடியோ போடணும். அந்த இன்டர்வியூவில் வந்து தமிழக வெற்றி கழகத்தை கொச்சையாக பேசிட்டு ஏன் கட்சியிலேருந்து விலகினீங்க அப்படின்றத எவ்வளவு முடியுமோ கேவலமாக தரமட்டமாக எல்லா சேனல்லையும் உட்காந்து பேசிட்டு கட்சியில் வந்து சேரணும். இந்த கட்சி பிடிச்சி தானே வந்தீங்க, ஏன் இந்த கட்சியை வெளியே போகிறீங்க? பதவி தரல, பொறுப்பு தரல, எம்எல்ஏ சீட்டு தரலன்னு போகிறீங்க. சமீபத்தில் அந்த ரஞ்சனா நாச்சியார் அப்படின்னு ஏதோ ஒரு வீடியோ போட்டாங்கன்னு பார்த்தேன், தினம் உட்காந்துருந்து பேசிட்டு இருக்காங்க. வந்த உடனே எம்எல்ஏ சீட்டு வாங்க, நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? நீங்கள் யாருன்னே தெரியாது. தமிழ்நாட்டுக்கு தெரியும், ஊரில் முதல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதாவது தெரியுமா? 10 ரூபாய்க்கு எவனுங்க டீ வாங்கி கொடுத்துருப்பீங்களா? யாருன்னே தெரியாது நீங்கள். ஆனால் நீங்கள் வந்து சீட்டு தரல அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து கட்சிட்டு வெளியே போயிருவீங்களா? தொடர்ந்து ஒர்க் பண்ணுங்கள். அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் இருக்குது, பாராளுமன்ற தேர்தல் இருக்குது, மறுபடியும் வந்து சட்டமன்ற தேர்தல் வரும். நீங்கள் உழைப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் தேடி வரும்ல. நீங்கள் சும்மா போன உடனே சீட்டு தரல அப்படின்றதுக்காக வெளியே போயிட்டு இப்போ திமுகவில் போயிட்டீங்க, அங்கே போனோன்னு உங்களுக்கு சீட்டு கொடுத்துருவாங்களா? அங்கே ஏற்கனவே போனவங்க நிலை என்ன? தங்கச்சி வைஷ்ணவி வந்து தெருவில் வந்து நின்றுருக்கா. ஒரு போராட்டம் நடந்தால் கூட்டத்தோட வந்து குப்பலாரில் கொண்டு விடுற மாதிரி அந்த கூட்டத்தில் வந்து உட்காந்துருக்கா. அவ்வளோதான். தமிழக வெற்றி காலத்தில் இருக்கும்போது அடையாளத்தோடு இருந்தா. தினம் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ஒரு இன்டர்வியூ, தினம் வீடியோ ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருந்தா. அப்போ அதுக்கான ஸ்பேஸ் இருக்குது தமிழக வெற்றி கழகத்தில். நீங்கள் உங்களுக்கான உரிமையும் கருத்துக்களையும் அரசியல் கருத்துக்களையும் பகிர்வதற்கு உங்களுக்கான உரிமை இருக்குது. இன்னொரு அரசியல் கட்சியில் போய் அதை நீங்கள் செய்ய முடியாது. முக்கியமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்கள் செய்ய முடியாது. 10ல் 11 இருப்பீங்க. 3 தலைமையாக பழந்துன்னு கொட்டை போட்ட வந்து அங்கே இருப்பான். அங்கே உங்களால் ஒரு போஸ்டர் கூட ஒட்ட முடியாது. அதனால் நீங்கள் போகிறது போங்க, தவறு கிடையாது. அதுக்கு இவ்வளோ கொச்சையெல்லாம் பேசாதீங்க. அவ்வளோ மோசமெல்லாம் தமிழக வெற்றி கழகம் இல்லை. கட்சி தொடங்கி இப்போ தான் 3 ஆண்டுகளாக இருக்குது. 70 ஆண்டுகளும் தமிழ்நாடு நாசம் பண்ணி வச்சிருக்கேன். அவனை பற்றி பேச உங்களால் முடியலை. கட்சி தொடங்கி 3 ஆண்டுகளாக இதோட ஒரு தேர்தல் கூட சந்திக்காத ஒரு கட்சியை நீங்கள் உட்காந்துருந்து பேசிட்டு இருப்பீங்க அப்படின்னா அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஜனநாயகத்துக்கு எதிரானது. தொடர்ந்து இந்த மாதிரி பேசிங்கன்னா நீங்களும் பதிலடி வாங்குவீங்க.